எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 26 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த தமிழக அரசால் செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் எது? ஆன்சர் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் திட்டம். புத்தகமில்லா கல்வி முறையில் மாணவர்களின் தலைமைத்துவ மற்றும் தனித்திறமைகளை வளர்க்கும் திட்டம் எது? ஆன்சர் மகிழ்வுடன் முன்னேறு திட்டம். மாநில அளவிலான சுரங்க கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்க எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 கோடி. 2026ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டின் தலைமையில் நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. வெற்றி தமிழகம் ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தாக்க நிதியம் அமைக்க எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 50 கோடி. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2009ஆம் ஆண்டு. 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி மதிப்பு எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 1.78 லட்சம் கோடி. பெண்கள் சமத்துவ தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 26ஆம் தேதி. 2026ஆம் ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் காசியா லிஸ்மேஜோ. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ 27th ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. நம்பீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நம்பிக்கை தான் பத்தி பார்க்குறோம். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைப்போம், ஒரு எய்ம் இருக்கும். அந்த எய்மை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்பிக்கை வராது. பண்றதும் நம்மளுடைய எண்ணமும் செயலும் ஒரு சேர இருக்கும்போது தான் அது என்ன நடக்கும், அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு அந்த விஷயத்த பண்றதுக்கே வந்து நம்பிக்கை தேவைப்படும். அப்போ நம்பிக்கை வர்றதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் நம்ம வளர்த்துக்கணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இப்போ இந்த எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு அதுக்கான விஷயத்துல நீங்க இறங்கணும். அதை புக் எடுத்து படிக்கணும், டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். இதே சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஈஸ்ரம் இணையதளம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஒரு போர்ட்டல். ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறது வரமாட்டாங்க, ஒரு நிறுவன ஊழியர் அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க. எந்த ஒரு அமைப்புக்குள்ளுமே வராம கட்டட தொழிலாளர்கள் இருக்காங்க, விவசாய தொழிலாளர்கள் இருக்காங்க, கிக் தொழிலாளர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு அமைப்புக்குள்ள வரமாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பென்ஷன் கிடையாது, ஒரு மாதாந்திர நிரந்தர ஊதியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. ஸோ அது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறதா நம்ம அன்ஆர்கனைஸ் செக்டார் சொல்றோம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்காக தான், அவங்களுக்குன்னு உள்ள ஸ்கீம் போய் அவங்கள போய் சேரணுங்கிறதுக்காக இந்த ஈஸ்வரம் போர்ட்டல்ல அந்த மாதிரி தொழிலாளர்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க அவங்க நேம் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனித்துவ ஒரு அடையாள எண் கொடுத்துட்றாங்க. அதன்படி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செயல்படுத்தக்கூடிய ஸ்கீம்லாம் அவங்கள போய் சென்றடையும். அதுக்காக தான் இது. ஸோ ஈஸ்வரம் போர்ட்டல் 2021 ஆகஸ்ட் 20ஆம் தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2026ஓட 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் இப்போ ஈஸ்வரம் போர்ட்டல்ல பதிவு செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா 12 டிஜிட்ல ஒரு தனிப்பட்ட கணக்கெண் அப்படிங்கிறது வழங்குறாங்க. ஸோ இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதுன்னா மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ். ஸோ 15 சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள் கவர்மெண்ட் செயல்படுத்தக்கூடிய ஒரு 15 ஸ்கீமுடைய நலத்திட்டங்களுடைய பயன்களை ஈஸ்டம் போர்ட்டல்ல இணைஞ்சவங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஸ்கீம்ல அதாவது இந்த போர்ட்டல்ல 31.89 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்கள பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல பெண்கள் பாத்தீங்கன்னா 54%, அதாவது 50% மேல பெண்கள் பதிவு செஞ்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நேற்று வந்து எஸ்டிஜி கோல்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மொத்தமாக எஸ்டிஜி கோல்ஸ் அப்படிங்கிறது 17 கோல்ஸ் இருக்கு. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லி. அதாவது சஸ்டைனபிள் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்றோம், அது ஃபியூச்சர்லயும் கிடைக்கிற மாதிரி.
இப்போ நிலையாக அந்த சோர்ஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம இப்ப தேவையை நிவர்த்தி பண்ணிக்கிறோம், எதிர்கால தேவைக்கும் நம்ம அது இருக்கிற மாதிரி வச்சு வைக்கிறோம். அதுதான் நம்ம சஸ்டைனபிள் கோல், சஸ்டைனபிள் அப்படின்னே சொல்றோம். சரிங்களா? ஸோ நோ பாவர்ட்டி, ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா நோ பாவர்ட்டி, பாவர்ட்டியை ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கோல். ரெண்டாவது கோல் அப்படிங்கிறது நோ ஹங்கர், பசியின்மை. ஸோ பசியின்மையை வந்து ஏற்படுத்தணும், அதுதான் வந்து ரெண்டாவது கோல். அடுத்து குட் ஹெல்த். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வறுமை, அடுத்து பசியின்மை, நெக்ஸ்ட் வந்து குட் ஹெல்த், நம்மளுடைய ஹெல்த்துக்கானது, நல்வாழ்வுக்கான ஒரு கோல் தான் மூன்றாவது கோல். அடுத்து ஃபோர்த் கோல் வந்து குவாலிட்டி எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் வறுமையை போக்கணும், பசியை போக்கணும், அடுத்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றோம், கல்வி கற்கிறதுக்கு நம்ம ஸ்கூல் போகணும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் கோல் என்ன, எஜுகேஷன் வழங்கணும், கல்வியை வழங்கணும், எல்லாருக்கும் குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கணுங்கிறது. அடுத்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ இப்போ கல்வி வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல தான் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஆர்டர் சொல்றேன். ஸோ ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஆண் பெண் அப்படிங்கிறவங்க சமம், ஸோ பாலின சமத்துவமானது இருக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இவங்க ஆண்கிறனால அவங்களுக்கு அதிகமாகவும், பெண்ணுங்கிறனால இவங்களை இந்த ஸ்கூல்லையும் அப்படி சேர்க்கக்கூடாதுன்னு ஸ்கூல்ல நமக்கு சொல்லி தராங்களா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். ஃபிஃப்த் கோல் என்னது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது. சிக்ஸ்த் கோல் என்ன, ஸ்கூல்ல என்ன கொடுப்பாங்க நமக்கு, வாட்டர் கொடுப்பாங்க, தண்ணிங்கிறது இருக்கும் இல்லையா, பைப்பில் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ கிளீன் வாட்டர், சுத்தமான குடிநீர், சுகாதாரமான சானிடேஷனோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கோல். ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி, நோ பாவர்ட்டி, வறுமையை ஒழிக்கணும், பசியை போக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும், குட் ஹெல்த். அடுத்து எஜுகேஷன், குட் எஜுகேஷனை கொடுக்கணும், குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கணும். அங்கே ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, வாட்டர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களா. ஸோ கிளீன் வாட்டர், நெக்ஸ்ட் சானிடைசேஷன். ஸோ இதுதான். அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஃபிஃப்த் கோல். நெக்ஸ்ட் செவன்த் கோல் என்னன்னா ரினியூவபிள் எனர்ஜி. இப்போ நம்ம வந்து மின்சாரம் யூஸ் பண்றோம், நம்ம வந்து நிலக்கரி மூலமாக மின்சாரம் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது, அனல் மின் நிலையங்கள் மூலமாக தான். ஸோ நிலக்கரி தொடர்ந்து கிடைக்காது, இன்னொன்று அது வந்து சுற்றுச்சூழலுக்கும் உகந்தது கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. ஸோ இது வந்து புவி வெப்பமயமாதலுக்கு காரணமா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றோம், நம்ம புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாறுறோம், சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீராற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ அதை தான் ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறுறது தான் நெக்ஸ்ட் கோல். செவன்த் கோல் வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களுக்கு நம்ம மாறுறது. நெக்ஸ்ட் குட் ஜாப்ஸ் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், நல்ல வேலை. இப்போ உங்களுக்கு கல்வி கிடைச்சிருச்சு, பசி இல்லாம போயிடுச்சு, வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கு, பாலின சமத்துவம் கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பசி இல்லாம இருக்கணும்னா என்ன முதல்ல தேவைப்படுது, நமக்கு ரெகுலர் இன்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்கம் எப்படி கிடைக்கும், வேலைக்கு போனாதான் கிடைக்கும். சப்போஸ் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கணும், அதன் மூலமாக பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னவாகும், மேம்படும். ஸோ குட் ஜாப், நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, இதுதான் வந்து அடுத்த 8th கோல். 9th கோல் என்னன்னா இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு குட் ஜாப் அப்புறம் எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும்னா என்ன தேவை, ஒரு நல்ல உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது தேவை. ஸோ இங்கேருந்து வேலைக்கு போகணும்னா நடந்து போனோம்னா நம்ம போய் வேலை பார்க்க முடியுமா, அதுக்குன்னு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், இந்த மாதிரி நல்ல ஒரு உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இனோவேஷன், புதிய புதிய யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கணும். இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் 9th கோல். ஸோ 17 கோலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோல் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, ஸோ அதனால நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ். சமூகத்துல பாத்தீங்கன்னா 4th வந்து குவாலிட்டி எஜுகேஷன், 5th வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜெண்டர்ல மட்டும்தான் இன்இக்வாலிட்டி இருக்கா, அதுலதான் நம்ம ஈக்குவாலிட்டி கொண்டு வரணுமா அப்படின்னு கிடையாது. சமூகத்திலே நிறைய இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்இக்வாலிட்டியை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கோல், 10th கோல். 5வது கோல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, 10வது கோல் வந்து ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ். அடுத்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஒரு நகரம் இருக்கு, ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வதற்கான எல்லா வசதிகளும் அந்த சமூகத்திலையும் அந்த நகரங்கள்லையும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம சஸ்டைனபிளா இருக்கணும், நிலையானதா இருக்கணும். அன்னைக்கு உள்ளதையும் யூஸ் பண்ணிக்கணும், எதிர்கால தேவைகளுக்கும் யூஸ் பண்ற மாதிரி அந்த சிட்டிஸை வந்து உருவாக்கணும். இந்த இதுல கூட நம்ம ஒரு ஸ்கீமை சொல்லலாம், ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் சிட்டிஸ்ல எல்லா வசதிகளும் கொண்டு வரதுக்காக ஒரு 100 சிட்டிஸை வந்து தேர்வு செஞ்சு அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மேம்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன். ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், ஒரு சிட்டிசனா இருக்கிறோம் அப்படின்னா
அங்கே நம்ம ஒரு பொருளை இப்போ நம்ம குப்பை போடுறோம் அப்படின்னா என்ன நடக்குது, ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம், பிளாஸ்டிக் என்ன பண்றோம் கீழே போட்டுறோம். அப்போ அது என்ன ஆகுது, அது மக்காம அது இன்னும் பல ஜென்ரேஷனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. சப்போ நம்ம ரெஸ்பான்சிபிளா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யூஸ் பண்றோம், கன்சியூம் பண்றோம் அப்படின்னா அது இன்னும் சஸ்டைனபிளா போகும் இல்லையா அந்த சொசைட்டி அந்த கண்ட்ரி அப்படிங்கிறது. சப்போ ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அப்படிங்கிறது தான் 12th கோல், 12வது கோல். அடுத்து கிளைமேட் ஆக்ஷன். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி 7th கோல். 13th கோல் வந்து கிளைமேட் ஆக்ஷன். ஸோ நம்ம கிளைமேட் சம்மந்தமாக பார்த்தோம்னா ரினியூவபிள் எனர்ஜி சொல்லலாம். ஏன்னா அதுக்கு நம்ம மாறுறதுனால புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது குறையுது, நமக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதும் நடக்கிறது கிடையாது. அதுக்கடுத்து கிளைமேட் ஆக்ஷன் வரும், அதாவது 13th கோல் வரும் அப்படின்னா இப்போ பருவநிலை மாற்றம் நடக்கிறத தடுக்கிறதுக்காக நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறோம். நம்ம காப் மாநாடுகள் அப்படிங்கிறது நடக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதாவது ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டு இருக்கு. லைஃப் பிலோ வாட்டர், நீருக்கடியில வாழ்க்கையை வந்து சரி பண்றது. இப்போ கடல்ல பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படின்னு சொல்லி கடலோட அந்த தரையோட ஒட்டி எல்லா மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி வலை போட்டு பிடிக்கிறாங்கல்ல, அதனால கீழே உள்ள எல்லா அந்த தாவரங்களும் பாதிக்கப்படுது. ஸோ அப்போ மறுதடவை அந்த மீன்கள் வந்து முட்டையிட்டு அது வளர்றதுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு தடவை பிடிச்சிட்டா போதுமா, மீனை பிடிச்சிட்டா போதுமா, தொடர்ந்து அங்கே வந்து க்ரோ ஆகிட்டே இருந்தால் தானே நம்ம தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ லைஃப் பிலோ வாட்டர் அதை வந்து நம்ம சரி பண்ணணும். நீருக்கடியில் உள்ள உயிரினங்களை நம்ம பாதுகாக்கணும். அதை வந்து குப்பை போடுறது, இந்த தூய்மையானதை நம்ம வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 14வது கோலுங்கிறது. 15வது கோல் 14 என்ன பார்த்தோம், லைஃப் பிலோ வாட்டர் பார்த்தோம். 15 வந்து லைஃப் ஆன் லேண்ட், நிலத்தில் வாழ்க்கை, நம்ம நிலத்துல உள்ள வாழ்க்கையை வந்து சரி பண்றது. அடுத்து பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், எல்லாமே கிடைச்சிருச்சு, லாஸ்டா என்ன தேவைப்படும், ஒரு மனுஷன் நல்லா வயசாயிடுச்சு எல்லாமே நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நினைப்போம், அமைதியான வாழ்க்கையானது நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரிதான் ஒரு நாட்டுக்கும் எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல என்ன முக்கியமானது தேவைப்படுது, அமைதி அப்படிங்கிறது தேவைப்படுது. பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், ஒருத்தவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அதே மாதிரி அமைதியான முறையில அது இருக்கணும், அமைதியான வாழ்க்கையானது இருக்கணுங்கிறது. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ். 17வது என்னன்னா இந்த கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்றதுக்காக நம்ம பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்றது. நம்ம 2 பேர் சேர்ந்து 2 நாடுகள் 3 நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக செயல்படுறதுதான் அடுத்த 17வது கோல். மொத்தமா 17 கோல். இது 2030ஆம் ஆண்டுக்குள்ள அச்சீவ் பண்றதுக்கு டார்கெட் இருக்கு. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல். சமீபத்தில் எந்த நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது? ஆன்சர் நேபாளம். ஸோ சமீபத்தில் நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதுக்காக கூட நம்ம இந்தியா வந்து நிவாரணப் பொருட்களை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ ராசுவா மாவட்டத்தில், நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா ராசுவா மாவட்டத்தில் போதே கோஷி அப்படிங்கிற ஆறு இருக்கு. அந்த ஆற்றுல தான் அதிகமான வெள்ளப்பெருக்கு எடுத்து அந்த போதே கோஷிலேருந்து திரிசூலி ஆறு வரைக்கும் வழியாக இது பரவி இருக்கு இந்த வெள்ளம் சொல்லியிருக்காங்க. இதுல 100க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து மாயமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்ட அதாவது நேபாளம் நாட்டுக்கு நிவாரண உதவிகள் வழங்குறதுக்காக 10 டன் நிவாரண உதவி பொருட்களை நம்ம இந்தியா வந்து நேபாளத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன காரணம்னா நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் பனிப்பாறை பனிச்சரிவு அப்படிங்கிறது நடந்திருக்காங்க. ஸோ அதோட சேர்ந்து வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டதுனால பெரிய பாதிப்புகளை இதை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. உலக வங்கி வந்து 25 பில்லியன் நேபாள ரூபாயை வந்து கொடுத்து உதவி இருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். சமக்ர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சமக்ர சிக்ஷா திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரீ ஸ்கூல்லேருந்து இப்போ 12th வரைக்கும் அவங்களுக்கு வந்து தரமான கல்வி அனைவருக்கும் வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கீம் தான் சமக்ர சிக்ஷா திட்டம். இந்த ஸ்கீம் பத்தி ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க, Group 2 Group 4லயோ இது ஒரு எக்ஸாம். ஸோ ஏன்னா அந்த டைம்ல இந்த சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வந்து மத்திய அரசு விடுவிக்க வேண்டிய தொகையை விடுவிக்கல. ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து PMC பள்ளிகள் திட்டத்துல இணையாததுனால சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் இந்த நிதியை விடுவிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருப்பாங்க. PMC பள்ளிகள் திட்டத்துல ஏன் இணையல அப்படின்னா மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த PMC பள்ளிகளை செயல்படுத்தக்கூடிய மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கையை வந்து அமல்படுத்தணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கும். 3 மொழியை வந்து கற்றுக் கொடுக்குற அந்த கொள்கை. ஸோ அதில் நாங்கள் இணைய மாட்டோம் தமிழ்நாடு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி நிதி விடுவிக்காம பெண்டிங்ல இருந்துச்சு. இப்போ இந்த தமிழக பள்ளிகளுக்கான
5109 கோடி மத்திய அரசு நிதியானது நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2024 to 25 சமக்ர சிக்ஷா நிதியானது தமிழகத்துக்கு வர்றது நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு PMC பள்ளிகள் திட்டத்துல இணையாததுனால. ஸோ 714 கோடி ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்து ரைட் டு எஜுகேஷன் திட்டத்திற்காக வழங்கியிருப்பாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ங்கிறது 2009 இயற்றப்பட்டது. இந்தியாவில் உள்ள 6 to 14th ஏஜ் வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக கட்டாயமான கல்வி வழங்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2019 கொண்டு வந்திருப்பாங்க. சமக்ர சிக்ஷா அபியான்ங்கிறது 2018 எஜுகேஷன் மினிஸ்ட்ரினால ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம். பாலர் பள்ளியிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு தரமான கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே அமல்படுத்தின ஒரு 3 ஸ்கீமை வந்து என்னச்சுதான் சமக்ர சிக்ஷாங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், சர்வ சிக்ஷா அபியான், அப்புறம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், நெக்ஸ்ட் ஆசிரியர் கல்வி. இந்த 3 ஸ்கீமையும் என்னச்சுன்னா இந்த சமக்ர சிக்ஷா திட்டம்ங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம். ஸோ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிதி கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிதி பங்களிப்பு அளிப்பாங்க. ஸோ 60:40 அப்படிங்கிற ரேஷியோல தான் நிதி பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த ஸ்கீம்ல கொடுக்குறாங்க, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். அடுத்து PMC ஸ்கீம். PMC அதுல வந்து ஸ்ரீங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, அதாவது வளரும் இந்தியாவுக்கான பள்ளி திட்டம் தான் இந்த PMCங்கிற ஸ்கீம். இது 2022 செப்டம்பர் 7 லான்ச் பண்ணிருப்பாங்க. 2022-23 2026 to 27 வரைக்கும் 5 இயர்ஸ்க்கு செயல்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கீம்ல ஸ்டேட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள அந்த ஸ்கூல்ஸ் தேர்வு செஞ்சு அதை நல்லா தரம் உயர்த்தி தரமான கல்வியை வழங்கணுங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் PMC பள்ளிகள் திட்டம். ஸோ இதோட நோக்கம் என்னன்னா மாதிரி பள்ளிகளை உருவாக்கி நவீன தொழில்நுட்பம் சிறப்பான கல்வியை வழங்கணும், கல்வி சூழலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் சட்டத்திருத்த மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? ஆன்சர் தமிழ்நாடு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை சட்டம் 2010. ஸோ இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, 20% முன்னுரிமைன்னு. இப்போ இந்த 20% முன்னுரிமையில ஒரு தடவை மட்டும்தான் அவங்க பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மசோதா கொண்டு வராங்க, திருத்தம் பண்ற வகையில். அந்த சட்டத்துல 2010 சட்டத்துல திருத்தம் மேற்கொள்ற வகையில மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த மசோதாவுக்கு இப்போ ஆளுநர் RV அர்லேக்கர் அவர்கள் வந்து இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி நம்ம பாக்குறோம். ஒரு மசோதாங்கிறது மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அப்புறமாக தான் அது சட்டமா மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இந்த மசோதா எதுக்காகனா 20% மாணவர்கள் தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து முன்னுரிமை வழங்குறாங்க. அது ஒரு தடவை தான் மட்டும்தான் பெற முடியும். ஏற்கனவே ஒரு தடவை அவங்க அந்த அதை யூஸ் பண்ணி அவங்க ஜாப் போயிட்டாங்க அப்படின்னா எகைன் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து 1ஆவதுலேருந்தே அவங்க தமிழ் வழியில படிச்சிருக்கணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, உலக நீர் வாரம் 2026 கருப்பொருள் டேஷ். ஆன்சர் மக்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கான நீர், அதாவது வாட்டர் ஃபார் பீப்புள் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த வாட்டர் வீக்குக்கான தீம். மக்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கான நீர். ஸோ ஆகஸ்ட் 23 27 வரைக்கும் இந்த வாட்டர் வீக் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம். நிலையான சமமான காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய நீர் மேலாண்மை, அனைத்து காலங்கள்லயுமே நம்ம நீர் வந்து பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றோம். அது சம்பந்தமா விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக 1991 ஒவ்வொரு வருஷமும் ஸ்டாக்ஹோம் சர்வதேச நீர் நிறுவனத்தினால இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. ஸோ கருப்பொருள் மக்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கான நீர். உலக நீர் தினம் அப்படிங்கிறது எப்போ நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா மார்ச் 22 கூட பாத்தீங்கன்னா கிராம சபை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடத்தப்படும் சொல்லியிருப்பாங்க. ஒரு 6 days வந்து நடத்துறதா சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே 4 days தான் இயர்லி நடத்துறோம் கிராம சபை கூட்டம். இந்த உலக நீர் தினமும் நமக்கு வந்து கிராம சபை கூட்டம் நடத்தப்படுது. அடுத்து சமிட்ஸ். 2026 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ இந்த வருஷம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அதுதான் நம்ம ஷார்ட்டா SCO அப்படின்னு சொல்றோம். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ங்கிறது பெய்ஜிங்ல இருக்கு.
இப்போ இதோடைய உச்சி மாநாடு 26வது எடிஷன் அப்படிங்கிறது கிர்கிஸ்தான்ல நடக்க போகுது. ஸோ இந்த வருஷம் கிர்கிஸ்தான் தான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய சம்மிட்டை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ கிர்கிஸ்தான்ல பிஷ்கேக் சிட்டியில ஆகஸ்ட் 30லேருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் நடக்க போகுது. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது 2001 ஜூன் 15 லான்ச் பண்ண ஒரு அமைப்பு. இது ஷாங்காய் 5 அப்படிங்கிற அமைப்பாக தான் 1996 தொடங்கப்பட்டது. இப்போ இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல 10 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. லாஸ்டா பெலாரஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி 9வது மெம்பர் கண்ட்ரியா ஈரான் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் நம்ம இந்தியா இருக்கானா இருக்கு. ஸோ என்னென்ன நாடுகள் இருக்குன்னு பாருங்க. சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ். இந்த 10 நாடுகள் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இருக்கு. உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா, பிரிக்ஸ்ல எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கு? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து இந்த வருஷம் கருப்பொருள் என்னன்னா, ஷாங்காய் கோஆபரேஷன் 2001 தானே லான்ச் பண்ணாங்க. 25 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால SCOவின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் நலனுக்காக ஒன்றாக அப்படின்னு சொல்லிட்டு தீம் இருக்கு. அடுத்து ரீசெண்டா உள்ள சமிட்ஸ், உலக வர்த்தக அமைப்புடைய 14வது அமைச்சர்கள் மாநாடானது கேமரூன்ல யாவுண்டே சிட்டில நடந்திருக்கு. பிரகிருதி மாநாடு டெல்லியில நடைபெற்றது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த வருஷம் இந்தியா ஹோஸ்ட் பண்றாங்க. 2027 நெக்ஸ்ட் இயர் உச்சி மாநாடு அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்துல நடக்க போகுது. இந்த வருஷம் நம்ம இந்தியால நடந்திருக்கோம். போன வருஷம் வந்து பிரான்ஸ்ல நடந்திருக்கும். நெக்ஸ்ட் பாதுகாப்பு விவகாரம் தொடர்பான உலக நாடுகளுடைய மாநாடு ஜெர்மனில நடந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் டே, திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 26. திருவிக்கா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு திருவிக்கா. ஸோ அவருடைய பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 26 நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ திருவிக்கா பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல தண்டலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் பிறந்திருக்காரு. இவருடைய 143வது பிறந்த நாள் அப்படிங்கிறது இப்போ நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இவருடைய பெற்றோர் யாருன்னா விருதாச்சல முதலியார் மற்றும் சின்னம்மை. இவங்க 2 பேருக்கும், விருதாச்சல முதலியாருக்கும் சின்னம்மை அவங்களுக்கும் தான் இவரை வந்து மகனாக பிறந்திருப்பாரு ஆகஸ்ட் 26 1883. இவரை வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல இவர் வந்து சிறப்பான நபராக பங்காற்றிருக்காரு. அடுத்து 1953 செப்டம்பர் 17 திருவிக்கா காலமாயிருக்காங்க. அடுத்து லாஸ்டா ஷார்ட் கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய கப்பல் போக்குவரத்து வாரியம் 2026 இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாகர் சம்வாத் அப்படிங்கிற ஒரு கடல்சார் உரையாடல் மாநாட்டை நடத்திருக்காங்க. நெக்ஸ்ட் குடியேற்ற கொள்கைகள் அமெரிக்கா வந்து ரொம்ப கடுமையாக்கியதுனால அங்கே போய் படிக்கக்கூடிய இந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வருது. முந்தைய வருஷத்தோட ஒப்பிடும்போது 2025-26 15% வந்து அங்கே போய் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஃபைனலா டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல 30 அதாவது ஆகஸ்ட் 30 PC டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 3 தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் அண்ட் ஓல்ட் புக், செப்டம்பர் 5 வந்து மேக்ஸ் பேட்சும் GS பேட்சும் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கான ஷெட்யூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப்புக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம் அல்லது கால் பண்ணி நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். 27th ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஈஸ்ரம் இணையதளம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021. சமீபத்தில் எந்த நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது? ஆன்சர் நேபாளம். சமக்கிர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் சட்டத்திருத்த மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? தமிழ்நாடு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை சட்டம் 2010. உலக நீர் வாரம் 2026 கருப்பொருள் என்ன? மக்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கான நீர், வாட்டர் ஃபார் பீப்புள் அண்ட் ப்ரோக்ரஸ். 2026 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கிர்கிஸ்தான். திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 26. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.